Good evening, all. In today's training session, we are going to see about another pair of consonants. Okay. So next consonants என்னன்னு பார்த்தீங்கன்னா nasal. Nasal consonants பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். Okay. So already நம்ம வந்து plosives, stop consonants பார்த்துட்டோம். அதில் 3 pairs, டோட்டலாக 6 consonants நம்ம பார்த்துருக்கோம். P and B, T and D and A and G. இந்த பேர்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேவா, எப்படி ஆர்டிகுலேட் ஆகும் எல்லா டீடைல்ஸும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நேசல் கான்சனன்ட்ஸ். ஸோ நேசல் கான்சனன்ட்ஸ்க்கு ஆர்டிகுலேட்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ண அதே ஆர்டிகுலேட்டர்ஸ் தான் வரும். பட் ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா நேசல் வந்து நம்ம ஏர் ஃப்ளோ வந்து வாய் வழியா இருக்காது, மூக்கு வழியா வந்து ஏர் ஃப்ளோ. ஓகேவா, அந்த நேசல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் தான். இது வந்து ப்ளோசிவ்ஸ் இது. இங்க யூஸ் பண்ண அதே ஆர்டிகுலேஷன் தான். இப்ப நம்ம பி அண்ட் பிக்கு என்ன பண்ணுவோம், லிப்ஸை க்ளோஸ் பண்ணி நீங்க வாய் வழியாவே ஏர் ஃப்ளோவை ரிலீஸ் பண்றீங்க இல்லையா. ஆனா இப்ப அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடாது. வாயை மூடிக்கிட்டு வித் வோக்கல் கார்டோட சவுண்ட் விட்டீங்கன்னா என்ன சவுண்ட் வரும்? வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சவுண்ட் பண்ணணும்னா அப்ப என்ன வரும்? அதான் எம்மோட. ஓகே, சேம் ஆர்டிகுலேஷன். லிப்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், ஆனா ஏர் ஃப்ளோ வந்து வாய் வழியா நான் ரிலீஸ் பண்ணல. அப்ப எப்படி போகும்? நான் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா உங்க டங்கு போய் இங்க பின்னாடி போய் இந்த மவுத் இதை ஏர் ஃப்ளோவை அடைச்சிக்கும். அப்ப எப்படி போகும்? மேல நோஸ் வழியா தான் ஏர் ஃப்ளோ இருக்கும். ஓகே, அதே செகண்ட் பொசிஷனை ட்ரை பண்ணுங்க. நாக்கை கொண்டு மேல ஆல்வியோலர் ரிட்ஜ்ல வச்சுட்டு திரும்ப மூக்கு வழியா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணாதானே நமக்கு வாயில இருந்து சவுண்ட் வரும். ட அப்படின்னு நம்ம சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றோம். அந்த நாக்கை ரிலீஸ் பண்ணாமே சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அப்ப அதான் என்னோட சவுண்ட். நீங்க வேணா மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நாக்கை ரிலீஸ் பண்ணாம மேல வச்சுட்டு சவுண்ட் சொல்லி பாருங்க. இன்னும் உங்களால சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஏர் ஃப்ளோ வாய் வழியாகவும் வரல. ஓகே, மூக்கையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், அப்ப சவுண்ட் வராது. ஓகேவா, அதே மாதிரி தான் மூக்கும். நீங்க லிப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு மூக்குல கையை வச்சுட்டு நீங்க சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி பாருங்க, வராது. ஏர் ஃப்ளோ ஃப்ரீயா இருந்தாதான் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, அதே தான் நெக்ஸ்ட் லாஸ்ட் க அண்ட் க நம்ம என்ன பண்றோம், இங்க பின்னாடி வச்சுக்கிட்டு சொல்றோம் இல்லையா. இப்ப அதே மாதிரி வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணாதீங்க. இங்கு சவுண்ட் நம்ம தமிழ்ல இங்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சவுண்ட் வரும். இந்த பொசிஷன்ல நான் இதை நாக்கு வந்து பின்னாடி கொண்டு வச்சுட்டு அதை ரிலீஸ் பண்ணா க சவுண்ட் சொல்றோம் இல்லையா, க. அதை வாயில இருந்து ரிலீஸ் பண்ணாம சவுண்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா மூக்கு வழியா ஏர் ஃப்ளோ வரும். அப்ப அந்த சவுண்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சொல்லும் போது உங்க நாக்கு போய் உள்ள போய் டச் ஆகும். டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே, சோ இந்த ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ற அதே ஆர்டிகுலேஷன் தான். ப்ளோசிவ்ஸ்ல வந்து வாய்ஸ்டு வாய்ஸ்லெஸ்னு உங்களுக்கு 2 இருக்கும். ஆனா வந்து நேசல்ல வந்து எல்லாமே வாய்ஸ் தான். மொத்தம் 3 சவுண்ட் தான். மூணுமே வந்து என்னது? வாய்ஸ் தான். ஓகே, இது வந்து இங்குக்கு வந்து என்ஜிசி லெட்டர் சேர்த்து யூஸ் பண்ணும் டயக்ராஃப். ஓகே, டிஃபரன்ஸ் தெரியுதா? அது இப்ப நம்ம டீடைலா பார்ப்போம். ஸோ நேசல் கான்சனன்ட்ஸ்னா என்னன்னா ஸ்பீச் சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் when the soft palate is lowered. சாஃப்ட் பேலட்னா நம்ம நாக்கு மேல் அன்னம் இருக்கு இல்லையா, அது ஃப்ரண்ட்ல ஹார்டா இருக்கும், உள்ள போக போக எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சாஃப்ட் பேலட் இந்த இடம் சாஃப்ட் பேலட் என்ன பண்ணும்னா சவுண்ட் அது வந்து ஏர் ஃப்ளோவை வந்து மவுத் வழியா வரதை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அப்போ ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா மேல மூக்கு வழியா போகும். ஓகேவா, நேசல் கேவிட்டி வழியா தான் ஏர் ஃப்ளோ இருக்கும். அதான் அதனால இது வந்து நேசல் இது என்ன பண்ணுதுன்னா இட் ஸ்டாப்ஸ் த ஏர் ஃப்ளோ த்ரூ த மவுத். மவுத் வழியா போகாம ஸ்டாப் பண்றதால மூக்கு வழி வேற வழியே இல்லை, இட் ஹேஸ் டு கோ த்ரூ நோஸ் இல்லையா. அதனால மூக்கு வழியா தான் நமக்கு சவுண்ட் வரும். அதனால இதுக்கு பேரு நேசல் கான்சனன்ட். இதை நேசல் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட் ஸ்டாப்ஸ் த ஏர் ஸ்ட்ரீம். மவுத் வழியா ஏர் ஃப்ளோ ஆகிறத ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் நேசல் ஸ்டாப்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா, இதான் நேசல் கான்சனன்ட்ஸ். ஸோ இதுல எத்தனை நேசல் கான்சனன்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா there are 3 nasal consonants. சேம் ப்ளோசிவ்ஸ்ல நீங்க பார்த்த அதே ஆர்டிகுலேஷன் தான்
ஃபர்ஸ்ட் லிப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆல்வியோட லிப்ஸை டங்கை வச்சுட்டு க்ளோஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது டங்கை பின்னாடி கொண்டு போய் வச்சுட்டு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ம் 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 எல்லாமே வாய்ஸ் தான். ஓகேவா? சோ இதுல என்னன்னா ஏர் எஸ்கேப்ஸ் நாட் த்ரூ த மவுத் பட் த்ரூ த நோஸ். ஏர் வந்து நோஸ் மூலமா தான் போகும். இது மூலமா ஏர் வந்து இட் டோன்ட் எஸ்கேப் த்ரூ மவுத். ஓகே, அதனால தான் இதுக்கு பேரு நேசல் கான்சனன்ட்ஸ். ஓகே, சோ இந்த சவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம மூக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா we can't able to produce the sound. The sound will stop. நீங்க சொல்லிட்டு இருக்கும்போதே உங்க நோஸை க்ளோஸ் பண்ணி பாருங்க, சவுண்ட் நின்றுடும். உங்களால சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த 3 சவுண்டும் சொல்லும் போது நோஸை வந்து க்ளோஸ் பண்ணி நம்மளால அந்த சவுண்டை வந்து சொல்ல முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த சவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சேம் ஆர்டிகுலேஷன் தெரியுதா? ஃபர்ஸ்ட் எம்முக்கு வந்து மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஏர் ஃப்ளோ எங்க இருக்கு பாருங்க, மேல மவுத்துக்கு மேல நோஸ் வழியா போகுது. தெரியுதா? ஏர் ஃப்ளோ வந்து இங்க போகுது. அதே மாதிரி சொல்லும் போது இங்க வந்து இது க்ளோஸ் பண்ணிடுது. சோ அப்ப இங்க இந்த மவுத் வழியா ஏர் ஃப்ளோ வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எங்க போகுது? நோஸ். அதே மாதிரி இங்கு சவுண்டுக்கு பாருங்க, இங்குக்கு இங்க என்ன ஆகுது? இங்கே அதுதான் பின்னாடி போய் வந்து டங்க் வந்து மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுது. சோ அப்ப இங்க இருந்து வர காத்து, த்ரோட்ல இருந்து வர காத்து அங்க போக முடியாது. சோ இட் கோஸ் த்ரூ நோஸ். ஓகே, நல்ல ப்ரொனன்சியேஷன் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க வேர்ட்ஸா நம்ம சேர்த்து படிக்கும் போது கரெக்ட் ப்ரொனன்சியேஷனை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் உள்ள சவுண்ட்ஸ் வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டர் எம். இது வந்து லிப்ஸை க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி பார்த்ததுதான். புஷ் த ஏர் த்ரூ யுவர் நோஸ். நோஸ் வழியா வந்து ஏர் ஃப்ளோ இருக்கும். த்ரோட் வைப்ரேட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் வவல்ஸோட சவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் இழுத்து பாடலாம், கான்சனன்ட்ஸ்ல பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கான்சனன்ட்ஸ்ல வாய்ஸ்லெஸ்க்கு தான் நம்ம வந்து வி காண்ட் சங் ஆர் சஸ்டெயின், ரொம்ப நேரம் இழுத்து இது பண்ண முடியாது. ஆனால் இதே வந்து வாய்ஸ் சவுண்ட்ஸா இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? we can stretch it. அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெச் பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் பண்ண முடியாது, நமக்கு இதுவா பவல்ஸ் மாதிரி நம்ம ஃபுல் ஃப்ரீடமா இதுவா பண்ண முடியாது. பட் ஆனா we can do இல்லையா? we can stretch it. வாய்ஸ் தான் இருக்கிற எல்லா சவுண்ட்ஸுமே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணலாம், வவல்ஸ் கான்சனன்ட்ஸா இருந்தாலும். ஓகே, and then it is a voiced sound. நேசல் கான்சனன்ட்ஸ் எல்லாமே வாய்ஸ் தான். இந்த வாய்ஸ் வாய்ஸ்லெஸ் டிஃபரன்ஸை நீங்க நல்லா நோட் பண்ணிட்டே வரணும். வவல்ஸ் எல்லாமே வாய்ஸ் தான். ப்ளோசிவ்ஸ்ல 3 வாய்ஸ் இருக்கும், 3 வாய்ஸ்லெஸ் இருக்கு. இது வரைக்கும் வாய்ஸ்லெஸ் நம்ம பார்த்தது 3 தான் இல்லையா? பி டி சி இல்லையா? இது 3 மட்டும்தான் வாய்ஸ்லெஸ் நம்ம பார்த்துருக்கோம். மற்ற 3 அதுல வாய்ஸ். அதே மாதிரி நேசல்ல 3மே வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சவுண்ட் பாத்தீங்கன்னா லிப்ஸ் க்ளோஸ்டா இருக்கு. ஸோ அதனால ஏர் ஃப்ளோ வந்து த்ரூ நேசல் தான் போகுது, த்ரூ நோஸ் தான் போகுது. இட் இஸ் ஏ வாய்ஸ்டு கான்சனன்ட். ஸோ என்னென்ன ஸ்பெல்லிங்ஸ் யூஸ் பண்ணுவோம்? இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல டிஃப்ரெண்டான ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணது CK. அதுக்காக தான் நம்ம ரூல்ஸும் பார்த்தோம். அந்த சவுண்ட் வந்து சிக்கும் வரும், கேக்கும் வரும், CKக்கும் வரும்னு பார்த்தோம். மற்ற எல்லாத்துலயும் கான்சனன்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒண்ணு அந்த லெட்டரே வரும், இல்லைன்னா டபுள் ஆஃப் தட் லெட்டர் அது வரும். அப்படிதான் பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்க உம்முக்கும். ஒண்ணு ஸ்டார்டிங்ல வரும்போது எண்டிங்ல வரும்போது யூ வில் ஹேவ் த சேம் லெட்டர். அதே மிடில்ல வரும்போது சம்டைம்ஸ், எல்லா டைமும் மிடில்ல WM தான் வரும்னு கிடையாது. சம்டைம்ஸ் வி வில் யூஸ் WM. ஓகே, 96% sound is produced by letter M. Okay, so remaining 4% it will have WM. ஓகேவா? இதான் சவுண்டோடைய ஸ்பெல்லிங் இது. ஓகே, அந்த சரி பிகினிங்ல என்ன ஸ்பெல்லிங் வரும்? பிகினிங் வேர்ட்ஸ் மவுத். நீங்க சொல்லும் போது சொல்லி அப்புறமா அந்த சவுண்ட் சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. மாப், மக், மேட், மட், மவுஸ், மேட், மெஸ். எல்லாம் குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. த ரூம் இஸ் மெஸ்ஸி அப்படின்னுவாங்களா? மெஸ்னா எதுவும் கிளீனா நீட்டா எடுத்து வைக்காம எல்லாம் காலாமலான்னு போட்டு வச்சிருக்காங்களா, அதுதான் மெஸ். மீட், மேட். இதெல்லாம் இன் சவுண்ட் இன் த பிகினிங்.
அடுத்தது எண்டுல முடியறது. வாம், பிராம், பிராம், ஸ்ட்ராலர் வண்டி எடுத்துட்டு போறாங்களே அது. ட்ரம், ஜாம், ப்ரூம், ஸ்டாம், கம், ஹம், பாம் பாம். இந்த மேல இருக்கு இல்லையா ஸ்வெட்டர், அந்த குள்ளால, திஸ் இஸ் கால்ட் அஸ் பாம் பாம். ஆம், ஸ்லிம், ஸ்விம், ஓகே. இது எல்லாமே இன் சவுண்ட் இந்த எண்ட். மிடில் வேர்ட்ஸ்ல சில வேர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டபுள் எம் வரும். இது கேமல், லெமன், ஃபார்மர், சம்மர், டபுள் எம், ஹேமர், டம்மி. ஸோ எங்க சிங்கிள் எம் வரும், எங்க டபுள் எம் வரும்லாம் ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம ஸ்பெல்லிங் ரூல்ஸ் படிக்கும் போது நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஓகேவா? ஏன்னா இப்ப நம்ம பசங்களை எழுத சொல்றோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சவுண்ட்னா ஒரு எம் தான் போடுவாங்க. ஸோ அப்ப எந்த இடத்துல ஒரு எம் வரணும், எந்த இடத்துல டபுள் எம் வரணும்னு சில ரூல்ஸ் இருக்கும். அதை நம்ம ஸ்பெல்லிங் ரூல்ஸ் படிக்கும் போது டீட்டெயிலா படிப்போம். ஓகேவா? ஹம்மிங் பேர்ட், ஹெமாக், யம்மி, பம்கின், காம்பஸ், லேம்ப். ஓகே, இதெல்லாமே வந்து மிடில்ல வராது. ஓகே, சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லெட்டர் என். சவுண்ட். இப்போ நாக்கு வந்து மேல ஆல்வியோலர் ரிட்ஜ்ல இருக்கணும். ஓகே, ஏர் ஃப்ளோ வில் பி த்ரூ த நோஸ். புஷ் ஏர் த்ரூ த நோஸ். ஓகே, ஸோ இன் சவுண்டே நம்ம ஸ்ட்ரெச் பண்ணலாம். அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லலாம். எல்லாமே வாய்ஸஸ் தான். பாருங்க நாக்கு எங்க இருக்குன்னு. அப்பர் டென்த்துக்கு, அப்பர் டீத்துக்கு பின்னாடி ஃப்ரண்ட்ல அந்த இடத்துல நாக் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம அதை ரிலீஸ் பண்ணாம சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா ஏர் ஃப்ளோ வந்து நேசல் வழியா தான் இருக்கும். ஸோ இட் ப்ரொடியூஸ் த சவுண்ட். ஓகே, ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா சேம் ஸ்பெல்லிங் இதுதான், மாதிரி தான். இதுல வந்து 99% என் சவுண்டுக்கு என் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்லி 1% என்ன இருக்கும், டபுள் என் வரும். மோஸ்ட்லி வரும் மட்டும்தான் டபுள் என் வரும். ரன்னர், டின்னர். இனிஷியல் அண்ட் எண்ட்ல வந்து சிங்கிள் என் தான் வரும். மிடில்ல வந்து சம்டைம்ஸ் இட் வில் ஹேவ் டபுள் என். சவுண்ட் தான், ஆனா 2 என் சேர்ந்து வரும். ஓகேவா? இதான் மோஸ்ட் காமன் ஸ்பெல்லிங் ஃபார் ஸோ அப்ப இனிஷியல் பொசிஷன்ல என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சாரி இது நோஸ்ன்னு மாத்தாம விட்டுட்டேன். நோஸ், நெயில், நெஸ்ட், நட்ஸ், நெக், நர்ஸ், நீடில், நேப் குட்டி தூக்கம், நைன், நூடுல்ஸ், நோட் புக். ஓகே, ஸோ இதெல்லாம் என்னோட சவுண்ட்ஸ் இனிஷியலா. அதே மாதிரி எண்டுல சன், லயன், மூன், பின் டஸ்ட்பின், பன், டென் குகை, ஹென், பென், வேன், டென். இது எல்லாமே சிவிசி வேர்ட்ஸ். ஃபேன், ரன். நடுவுல இருக்கிறதுல 3 லெட்டர் வேர்ட்ஸ் வந்து நடுவுல வவல் வந்தாலே அது கண்டிப்பா ஷார்ட் வவல் தான் நடுவுல இருக்கும். ஓகே, அதே என் சவுண்ட் இன் த மிடில். இங்க், ant, one, candy, honey, bunny, டபுள் என் வந்துருக்கு பாருங்க, பன்னி, டனல். ஒரு குகை மாதிரி ஒரு இதுக்குள்ள வந்து வண்டி எல்லாம் போகும் இல்லையா, ட்ரெயின் போறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது வந்து டனல்னு சொல்லுவோம். ரெயின்போ, ஸ்பின்னர், வின்னர், அண்ட் தென் டென்னிஸ், பிளானட். இதெல்லாம் இன் சவுண்ட் இன் த மிடில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சவுண்ட். இது வந்து ஏர் ஃப்ளோ வந்து இது த்ரூ நோஸ் தான். என்ன பண்ணுவோம், நாக்கு வந்து பின்னாடி கொண்டு போய் வச்சிடணும். நாக்கு வந்து பேக்ல போயிடும். சோ க்ளோஸ் பண்ணிடும் மவுத். ஏர் ஃப்ளோ மவுத் வழியா த்ரூ நோஸ் ஏர் ஃப்ளோ இருக்கும். இட் இஸ் ஆல்சோ எ வாய்ஸ் கான்சனன்ட். சோ சவுண்டுக்கு ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா, சவுண்டுக்கு 57% வந்து என்ஜி தான் லெட்டர் யூஸ் பண்ணுவோம். 43% பாத்தீங்கன்னா, சாரி 43% தான் என்ஜி லெட்டர் யூஸ் பண்ணுவோம். 57% பாத்தீங்கன்னா வெறும் லெட்டர் என்ஏ யூஸ் பண்றாங்க. திங், திங், ஃபிங்கர். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பாத்தீங்கன்னா அங்க என்ஜி தான் வருது, என்ஜி தான் வருது. ஆனா ஜியோட சவுண்ட் என்ன, க. ஃபிங்கர், க. ஜியோட சவுண்ட் தான் அதை யூஸ் பண்றோம். அது என்ஜியா சேர்த்து இங்குன்னு அதை யூஸ் பண்ணல. அப்ப என் மட்டுமே அந்த சவுண்ட் தரும். ஃபிங்கர்,
ஃபிங்கர் finger, பாருங்க ஃபிங்கர் finger, ஃபிங்கு finger, ஃபிங்கர் அப்படின்னு சொல்லும்போது இங்குன்னு முடிக்கிறோம். ஒரு ஜி தான் அங்க இருக்கு. அந்த ஜி வந்து க சவுண்ட் தருது. ஓகேவா? சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த என் தான் உங்களுக்கு அந்த ஒன்லி என் வந்து சம்டைம்ஸ் நமக்கு என்ன சவுண்ட் தரும்னா இங் சவுண்ட் தரும். ஓகேவா? ஆஃப் 50-50 கிட்டத்தட்ட 50-50 வந்து என்ஜி வந்து இங் சவுண்ட் தரும். ரிமைனிங் சிலது வந்து என்ஏ வந்து இங் சவுண்ட் வரும். இது ஜஸ்ட் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்புறம் படிக்கும்போது எங்கெங்க எப்படி வருங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? நம்ம இப்போ மேக்ஸிமம் இனிஷியலா நம்ம யூஸ் பண்றது என்ஜி வேர்ட்ஸ் இங் வர மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஸ்பெல்லிங் ரூல்ஸ் படிக்கும்போது எப்பப்போ என் வரும்போது இங் சவுண்ட் வருதுன்னு நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஓகே? ஸோ அப்போ இங் சவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நெவர் ஆரிஜினேட் வித் லெட்டர் என்ஜி. என்ஜி ஸ்டார்டிங்ல வச்சு இங் சவுண்டோட எந்த வேர்ட்ஸும் இங்கிலீஷ்ல வராது. நம்ம தமிழ்லயே இருக்காது இல்லையா? ஞ சவுண்ட்ல ஞோட இங்கு தான், இதுதானே இங் சவுண்டு. இதுல நம்ம இதுல ஞாலியோ எதுலயோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த ஞ வரிசையில நம்ம வேர்ட்ஸ் எழுத மாட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் இங் சவுண்ட்ல வேர்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல வராது. ஸோ ஒன்லி இந்த எண்டுல மட்டும்தான் வேர்ட்ஸ் இருக்கும் இங் சவுண்ட்ல. ஓகே. சிங் எ சாங், திங், லாங், ரிங், ஸ்டங், ஸ்லிங், டிங் டாங், கிங், விங், பேங், ஹேங், பிங் பாங். ஓகே. இங் சவுண்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி அட் த எண்ட் தான் வரும். ஓகே. எம் என் இன் சவுண்ட்லாம் பிகினிங்ல வரும், மிடில்ல வரும், எண்ட்ல வரும். இங் சவுண்ட் மட்டும் ஸ்டார்டிங்ல வரவே வராது. ஓகேவா? இப்ப இதே வந்து இது டூ வேர்ட்ஸ் காம்பவுண்ட் வேர்ட்ஸா வரும்போது மிடில்லயும் வருது, பிங் பாங். ஆனா இனிஷியல் வேர்ட் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ்ல வந்து இங் சவுண்டோட வராது. ஓகேவா? எஸ்பெஷலி இங்கிலீஷ் ஆரிஜினேட்டட் வேர்ட்ஸ். நாமள ஏதாவது ஒரு பேர் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி எழுதுறதோ இல்ல வேற கிரீக் வேர்ட் லாட்டின் வேர்ட்ல இருந்து எழுதுனா இட் மே கம். பட் இங்கிலீஷ் ஆரிஜினேட்டட் வேர்ட்ஸ்ல இங் சவுண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி வேர்ட்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் நேசல் கான்சனன்ஸ். ஸோ நேசல் கான்சனன்ஸ் மூணுமே வாய்ஸ் தான். என்னென்ன சவுண்ட் பார்த்தோம்? ஓகேவா? சேம் ஆர்டிகுலேஷன் தான். நம்ம ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ண அதே ஆர்டிகுலேஷன். ஆனா ரிலீஸ் பண்ணக்கூடாது மவுத்ல ஏர. மூக்கு வழியா வந்து ஏர ரிலீஸ் பண்ணணும், சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். மூணுமே சவுண்ட் தான். ஓகேவா? அதனாலதான் அதுக்கு அடுத்து இதை நான் நடத்துறேன். அதே இதை நீங்க ஃபாலோ பண்ணும். ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்துடும். ஃபர்ஸ்ட் வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ம், ம். அப்புறம் நாக்க ஃப்ரண்ட்ல வச்சு சொல்லுங்க. அப்புறம் நாக்கு உள்ளார ஒரு கேம் மாதிரி அதே மாதிரிதான் அந்த பி வாய்ஸ்லெஸ் சவுண்டு க லாஸ்ட்ல. வாய்ஸ்லெஸ் மூணையும் ஃபர்ஸ்ட் தனியா அதே வாய்ஸ் இருக்கு ப ட க. சோ ஃபர்ஸ்ட் பேக் லிப்ஸ க்ளோஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் சவுண்டோட ப. டக்கு நாக்கு ஆல்வேலர்ல வச்சு ட. கக்கு நாக்கு பின்னாடி க. அந்த இப்ப பார்த்த இங்க எல்லாமே ஒரே மாதிரி வருதுங்கிறதால தான் நான் ஒன்னா எடுத்தேன். ஓகேவா? கொடுத்துக்கோனா த்ரூ நோஸ் வந்து நம்ம ஏர ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் சவுண்ட்ஸா படிக்கும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம வந்து அடுத்தடுத்து வேர்ட்ஸா ஃப்ரேம் பண்ணி படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?